ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸுடைய சீசன் 1 எபிசோட் 4. போன எபிசோடில் ஆங்க எல்லாருமே ஒமோஷங்கர் கிங்டம் வந்திருப்பாங்க. அங்கே ஜூக்கோ வந்திருப்பான், சின்னதாக பிரச்சனை வந்திருக்கும். இதனால் எத்னேஷன் சேர்ந்தவங்க நம்ம ஆங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆங்குக்கு என்ன ஆக போகுது, இந்த எபிசோடில் வரப்போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் யார், இது எல்லாமே நம்ம இந்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வளவலன்னு போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட் வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 4 இன்டு தி டார்க். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம ஆங்க தான் அமைக்கிறாங்க. பார்த்தா எத்னேஷனோட ஒரு ஜெயிலில் இருக்கான். அவனுக்கு கல்லால் கட்டி போட்டிருக்காங்க. ஹே என்னை விடுங்கப்பா, நான் அவனும் ஃபயர் வைக்கல, நீங்கள் தப்பாக பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கத்தி பார்க்குறான். பார்த்தா அதே ஜெயிலில் இன்னொரு ஆள் இருக்காரு. யாருன்னு பார்த்தா அங்கே ஹீரோ தான். ஜூக்கோ தப்பிக்க வைக்க இவர் மாட்டிருப்பார்ல, இவரும் தூக்கி அதே செல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவரை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அங்கே ஹீரோ நீங்களும் இங்கே இருக்கீங்களா? ஜூக்கோவும் பிடிச்சவங்களா இருக்கிறப்ப இல்லை அவன் சேஃப் எங்கேருந்து போயிருப்பான். இந்நேரத்துக்கு அவன் தப்பிச்சிருப்பான்னு சொல்கிறப்ப அவனுக்கு இதே வேலையாக போச்சு. நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன்னா அதுக்காக நான் வந்தான். அவன் தான் நெருப்பில் பார்த்து சண்டை போட்டான் பாருங்கள், உங்களையும் மாட்டி விட்டான். அவன் ஒரு சுயநலவாதம் திட்டுறப்ப இங்கே பாருப்பா, நீ நினைக்காம ஜூக்கோ கிடையாது. ஜூக்கோக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்க வேண்டியதாக போயிடுச்சு, அதான் வந்து நடந்துக்கிறான். அவனுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஆங்க் என்ன சொல்லி தெரில. அதுக்கப்புறம் ஐரோவை பார்த்து ஆமாம் உங்கள் ஆட்கள் எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால போட ஆரம்பித்தாங்க, இப்போ இந்த உலகமே அமைதி இல்லாமல் இருக்குது, இதுக்குள்ள நீங்கள் தான் காரணம் சொல்கிறப்ப ஆமாம் என் சகோதரன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு பதவி வெறி முத்திருச்சு, இந்த உலகத்தை அவர் ஒரே ஒரு கோணத்தில் தான் பார்க்குறான், ஒன்று ஜெயிக்கணும் இன்னொன்று தோக்கணும், அதே இதுதான் ஜூக்கோக்கு வந்துருச்சு. அவங்க அப்பா இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவே அவனு இந்த மாதிரி மாறிட்டு இருக்கான்னு சொல்லுவார். இது கேட்டு ஆங்க் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அவனோட அங்கிள் தானே, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவன் கேட்பான். உங்களால் ஜூக்கோ மாற்ற முடியும்னு சொல்கிறப்ப நானும் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், பட் அவன் மாற முடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே ஐயரை கஷ்டப்பட்டு இருப்பார். கட் பண்ண இந்த பக்கம் அந்த சாய்ங்கிற சயின்டிஸ்ட் காமிப்பாங்க. சாக்கா அந்த சாய் திட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காருல, எதுக்கு இப்படி இருக்கீங்க, நீங்கள் துரோகின்னு கேட்குறப்ப நான் துரோகிலாம் கிடையாது, சொல்லப்போனால் ஃபயர் நேஷன் என்னை பயன்படுத்திட்டாங்க, அவங்க இந்த ஊர் மேலே தாக்குதல் நடத்துகிறதா இருந்தாங்க, அந்த மாதிரி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேருந்து அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. நான் உங்களுக்கு துரோகி வேலை பார்த்தனால தான் இங்கே இருக்க மக்கள் உயிரோடு இருக்காங்க. நான் ஃபயர் நேஷனுக்கு வேலை பார்த்துருக்கேன், சின்ன சின்ன வெப்பனோடு செஞ்சு கொடுப்பேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணதில்லைன்னு சொல்கிறப்ப சாக்கா கோவமாக இருக்கும், அவன் பையனை கோவமாக இருக்கும். பட் இவர் மக்கள் நல்லதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதனால் இது பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் தெரிய வருது ஆங்கே எத்னேஷனுக்காரங்க பிடிச்சி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ப்ரிசனில் அடிச்சு வச்சுருப்பாங்க, பட் அங்கே போகிற ரொம்ப கஷ்டம். எப்படி போகணும்னு யோசிக்கிறப்ப அந்த பையன் ரெடியாக சொல்கிறான், அப்பா நீ ஒரு காலத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கீல, இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக டனல் இருக்குது, அது வழியாக போனால் அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு. அந்த டவர் எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப நாங்கள் போனதே இல்லை, சொல்லப்போனால் நிறைய பேர் அது கட்டுக்கதான் சொல்லுவாங்க, அங்கே போனால் யாருமே திரும்பி வந்துடலன்னு சொல்கிறப்ப கட்டாராக்கு சாக்காக்கு என்ன செய்ய தெரில, என்னை எப்படி இருந்தாலும் ஆங் காப்பாற்றானே ஆகணும், அந்த டனலில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் ஆங்க காப்பாற்றி தீருவோம்னு சொல்லிட்டு இவங்க ஆங் காப்பாற்ற கிளம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ ஒரு புதர் ஒழிஞ்சிட்டு இருப்பான். எத்னேஷன்காரங்களாம் ஒரு காட்டு பக்கம் போகிறப்ப ஒரு ஆள் அடிச்சு போட்டுருவான், அவன் ட்ரெஸ்லேயே எடுத்து வச்சுக்குவான். ஏன்னா இப்போ அங்கிள் ஐயரை மாட்டிட்டார்ல, இவனுக்காக அவர் மாட்டிட்டாரு, அவர் அப்படியே காப்பாற்றி அணுங்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டு இருப்பான். இப்போ அங்கிள் ஐரோவும் ஆங்கு ஒரே ஜெயிலில் தானே இருக்காங்க. அப்போ ஆங்கு அவன் பழைய கதையில் சொல்ல ஆரம்பிப்பான். 100 வருஷமுடைய ஆங்கு இந்த ஒமோஷங்கர் கிங்டம் வந்திருப்பான். அப்போ அவன் சின்ன வயசு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான், அவன் பேர் பூமி. 2 நாளும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஜாலியாக இருந்திருப்பாங்க. பட் நேரம் அவன் இறந்து போயிருப்பான். இதுக்கடுத்து அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆங் புலம்பிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக எத்னேஷனோட போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. அங்கிள் ஐரோ மட்டும் தனியாக அங்கேருந்து கூட்டி போவாங்க. ஹே அவர் என்ன பண்ண போகிறீங்க, அவர் எங்கே கூட்டி போகிறீங்க கேட்டால் அவருக்கு ஒரு இது இருக்குது, அதோட முக்கியமாக உனக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குது, அரசரை உன்னை பார்க்க போகிறான்னு சொல்கிறப்ப ஆங்க் லைட்டாக பயமாகவே இருக்கும். தென் அதுக்கடுத்து ஆங்க அரசர்கிட்ட கூட்டி போவாங்க. ஆள் பார்க்க வயசான ஆளாக இருப்பார். அவர் நம்ம ஆங்கை பார்த்து நல்லா கலைச்சிட்டு இருப்பார். இதை பார்க்குற ஆங்க் ஒன்றுமே புரியல. அவர் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ தான் புரியுது, டே பூமி நீயாடா இது, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நான் இப்போ கூட உன்னை பார்த்து நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஆங் சிக்க ஆரம்பிப்பேன். இதை பார்த்து பூமி சிரிச்சிட்டு இருப்பார். அதாவது ஆங்க் சின்ன வயசில் பூமி ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். பட் நடுவில் 100 வருஷம் நம்ம ஹீரோ மாட்டிட்டால, அதனால் அவர் வயசாயிட்டார், நம்ம ஹீரோ நிலமையாக இருக்கான். 2 பேரும் பார்த்தோன்னா 2 பேருக்கு ஹாப்பியாக இருக்கும். பூமி அவன் காவலாளிகளை பார்த்து டே டின்னர் அரேஞ்ச் பண்ணுங்கடா, ஆங்க என் ஃப்ரெண்டு அவனுக்கு தடபுடலாம் விருந்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு விருந்தே போயிட்டுருக்கோம். கட் பண்ண இந்த பக்கம் கட்டாராக காமிப்பாங்க. ஆங்க காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருப்பாங்களே. அப்போ கரெக்டாக ஜெட் அங்கே வருவான். நேற்று இவங்க எல்லோரும் சேர்ந்து சாயை கொள்றதா இருந்தாங்களே, பட் கட்டாரா வந்து கெடுத்து விட்டா, இதனால சமக்கடு போயிருக்கும். கட்டாரா நீங்கள் துரோகம் பண்ணிட்ட, எப்படி உன்னால் இது பண்ண முடிச்சு கேட்குறப்ப நான் ஒன்றும் துரோகம் பண்ணல, நீ தான் முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்ட, நீ பண்ண வேலையால் நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போயிருப்பாங்க. ஃபயர் நேஷன்காரங்க குடும்பத்தை அழிச்சிருந்துருக்கலாம், பட் அதுக்காக அப்பாவி மக்கள் சாகக்கூடாது, அப்புறம் உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கட்டார் அங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுவா. பட் ஜெட் கட்டார மாதிரி சமூகத்தில் இருப்பான். அவளை அடிக்கலாம் ட்ரை பண்ணுறப்ப 2 செம சண்டை ஆரம்பிக்குது. நம்ம கட்டாரை இப்போ வாட்டர் பிடிங் நல்லாவே கற்று வச்சுருந்துருப்பா. வாட்டரை அவளை ஃப்ரீஸ் பண்ண முடியுது. இருக்கிற தண்ணியில் எடுத்து ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறா. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லை என்கிட்ட தானே கற்றுக்கிட்டேன், என்னையவே தோக்கடிச்சிட்டு கேட்குறப்ப இவெல்லாம் கண்டுக்க மாட்டா. அவங்க அண்ணனோட சேர்ந்து ஆங்க காப்பாற்றலாம் போவா. ஒருவேளை டனலுக்கு வந்துடுவாங்க, இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இவங்க பாட்டு கேஷில் உள்ள போயிட்டே இருந்தால் ஒரு குரூப் பாட்டில் பண்ணிகிட்ருக்கு. ஆமாம் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கே ஏதாவது அரண்மனைக்கு போகிற டனல் இருக்காமே, அதுக்கு எப்படி போகணும்னு கேட்குறப்ப இவங்களும் வழி கட்டுவாங்க. பார்த்தா அந்த டனல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
உள்ளே போனால் மூச்சு கூட சாக வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு அந்த டனல் இருக்கும். சரி இவங்களும் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப, ஹே என்ன நீங்கள் போட்டு உள்ளே போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி சில கதைகள் தெரிஞ்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களால் டனலுக்குள்ளே வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனால் இப்போ அந்த ஒமசங்கிற கிங்டம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 2 வில்லேஜ் வந்திருக்கும். அந்த 2 வில்லேஜில் ஒரு ஆணு பொண்ணு வந்திருப்பாங்க. ஒருத்தர் பேர் ஓமம், அந்த பொண்ணு பேர் ஷூ. 2 பேரும் உயிருக்கூற காதலிச்சிருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் இந்த வில்லேஜ் எதிரிகள். அடிக்கடி 2 கிராமத்துக்கு நடுவில் சண்டை தான் வந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் பார்த்து பேசுறது நம்ம கஷ்டமான விஷயம். அதுக்காக 2 பேரும் எட் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அந்த எட் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு டனலை உருவாக்குனாங்க. அதான் டனல். இந்த ஊருக்கே தெரியாமல் அடிக்கடி 2 பேரும் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் அந்த கலவரத்தில் ஷூ இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து ஓமர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அவர் நினச்சதான் அவர் எட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஊரில் அழிச்சிருந்துருக்கலாம். பட் அவர் அந்த மாதிரி பண்ணல. 2 கிராமம் ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு 2 கிராமத்தை ஒன்றாக்கிட்டாரு. தான் பேர் தன் காதலி போய் ஒன்றாக்கி இந்த கிங்டமுக்கு ஒமோஷன் பேர் வச்சாரு. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டனலுக்குள்ள நீங்கள் சர்வே பண்ணணும்னா காதல் தான் முக்கியம். காதல்னால தான் இருட்டில் கூட பிரகாசிக்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப அவங்களும் சேர்ந்து கேட்டு டனலுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் சூக்கோ அங்கிள் ஐரோ காப்பாற்றதுக்காக மார்வேஷம் போட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பான். பட் அவர் தான் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்களே, அவர் இங்கிலேன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து எனக்கு கடுப்பு தான் வருது. சரி அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போவோன்னு இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். இங்கே இதே நேரத்தில் அங்கே பூமியோட இருப்பான். அவர் தடபுடலாம் விருந்து வச்சிருப்பாரு. நிறைய நான்வெஜ்ல இருக்கும். பட் ஏர் பண்டர்ஸ் கறி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு புத்திஸ்ட் மாதிரி தான். அதனால வேணாம்னு சொல்லுவான். பட் பூமி அவங்கள கோமம் நடந்துக்குவாரு. என்னதான் நீ என்னோட நண்பராக இருக்கலாம், பட் நீ தான் லாஸ்ட் ஏர் பண்டர். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு அவதார் யாருன்னா நீ தான் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்திருக்கணும். பட் நீ எங்கேயோ காணாமல் போயிட்ட. 100 வருஷமா நீங்கள் இல்லை. நீ இல்லாதனால இந்த உலகம் ஃபுல்லாக போர் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் 100 வருஷமாக எத்தனையோ பேர் சண்டை போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு அந்த ஒமசங்கிற கிங்டமே பார்த்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஆங் மேலே கோவப்படுவார். ஆங்க்குமே பூமிக்கிட்ட என்ன சொல்ல தெரில. அதுக்கப்புறம் பூமியை பார்த்து சரி என்னை இங்கேருந்து விட்டுரு, நான் இங்கேருந்து நாற்று வாட்டர் நம்பிக்கு போகணும், அங்கே மக்களுக்கு ஆபத்து, நான் வாட்டர் பிடிங்க கத்தானு சொல்கிறப்ப, ஓ நீ அவ்வளோ சீக்கிரம் அவதாரம் ஆக முடியுமா? அவதார பாதைங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நீ எங்கூட வான்னு சொல்லிட்டு அங்கேயே தண்ணி கூட்டி போகிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் அங்கே ஐரோ காமிப்பாங்க. எத்னேஷன்ஸ் அந்த ஆட்கள் அங்கே ஐரோ கூட்டி போயிட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு படத்தளபதி இருப்பான். அவனுக்கு அங்கே ஐரோ பிடிக்காது. ஏன்னா இவருமே ஒரு ஃபயர் நேஷன் சேர்ந்தவர் தானே. அந்த ஒரு கோவம் அவனுக்கு இருக்கும். அங்கே ஐரோவை வயிற்றில் குத்த ஆரம்பிப்பான். இங்கே பாரு நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாக தான் வந்தானும், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அங்கே ஐரோ அடிக்க ஆரம்பிப்பான். அங்கே ஐரோ போகிறப்ப அவர்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கும். அது கீழே போட்டு போயிடுவார். ஏன்னா சூக்கத்தனை தேடி வந்தால் அதை கண்டுபிடிச்சிருவாள். அதுக்காக கீழே போட்டு போயிருப்பார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவர் இன்னும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவார். அங்கே ஐரோவை திட்ட ஆரம்பிப்பான். அப்போ அந்த கமெண்ட் ரொம்ப தெரிய வருது. இந்த கமெண்டோட தம்பியை ஃபைனான்ஷியல்காரன் கொண்டுட்டாங்க. இதை நினச்சி அவர் ரொம்ப நாள் டிஸ்டர்ப் ஆகியிருந்திருக்கான். நைட்டில் தூங்குறப்ப கூட நெருப்போட கருகு ஸ்மெல்லும் வந்திருக்கு. அந்தளவுக்கு நீங்கள் என் தம்பியை கொண்டிருக்கீங்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஐரோ சாடி ட்ரை பண்ணுவான். பட் சுற்றி இருக்கிற காவலாளிகளால் தடுத்து நிறுத்துவாங்க. நீங்கள் தான் இந்த வாரம் ஆரம்பிச்சிங்க, எல்லாத்துக்காக நீங்கள் தான், உங்களுக்கு மனிதனேமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஐரோ திட்டுவார். இதை கேட்டு அங்கே ஐரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஐரோவும் இந்த போனால் பாதிக்கப்பட்டிருப்பார். கட் பண்ணால் அவரோட ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அங்கே ஐரோக்கு லூட்டன்னு ஒரு பையன் இருந்திருப்பான். அவனும் ஒரு படைத்தளபதி இருந்திருப்பான். பட் போர் தொடுத்து போனப்ப அவர் பையன் இறந்து போயிருப்பார். இதை நினச்சி அவர் ரொம்ப கில்ட்டாக இருந்திருப்பார். இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு. மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஃபைனான்ஷியல்ஸ் வந்து எல்லாருமே கெட்டவங்க மாதிரி திட்டுவாங்க. பட் அங்கிள் ஐரோமா நிறைய பேர் ஒரு வேண்டாம் விருப்பம் அதை பண்ணியிருப்பாங்க. இதை நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் சூக்கோ நடந்துகிட்டே இருப்பான். பார்த்த பாதை 2ஆக பிரிஞ்சிருக்கும். அங்கிள் ஐரோ எந்த பக்கம் போயிருப்பான்னு பார்க்குறப்ப அவர் தூக்கிப்பட்ட கல் இருக்கும். ஸோ அப்போனா அங்கிள் இந்த பக்கம் போயிருக்காரு. அங்கிள் அவங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் போயிட்டுருக்கான். இப்போ இந்த எத்னேஷன்ஸ் இந்த ஆட்கள் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு மரம் விழுது. ஃபுல்லாக நெருப்பாத்திட்டு இருக்கோம். பார்த்து சூக்கோ தான் வந்து எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டி அங்கிள் ஐரோவை காப்பாற்றிடுவான். அந்த கமெண்ட் ஐரோவை பார்த்து என்ன சும்மா விட்டு போகிற, என்னை கொன்று உன் கையில் சித்திரன்னு சொல்கிறப்ப, இல்லை இந்த போர் நாள் இது வரைக்கும் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கிட்ட வரக்கூடாது, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அங்கிள் ஐரோ அங்கேருந்து பொழம் பார்ப்பாரு. பட் அந்த எத் பண்டர் ஃபைனான்ஷியல் மேலே கோர்த்தில் இருக்கார்ல, அதனால் கல்லை சின்னதை எத்பெண்ட் பண்ணி அங்கிள் ஐரோ முதுகில் குச்சிடுவார். அவருக்கு ரத்தம் ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து ஜூக்கோ செம்ம கடுப்பாகி அந்த கமெண்ட் முதுகில் குத்தி குச்சிடுவான். பார்த்தீங்களா அங்கிள், இதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு இறங்க கட்டவே கூடாது, வாங்க இங்கேருந்து போவான்னு அவங்க அங்கிளை காப்பாற்றி அம்மாடாங்கன்னு கிளம்பிட்டு இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் சாக்காவையும் கட்டரையும் காமிப்பாங்க. 2 பேரும் அந்த டனலுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. 2 இடத்துக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். ஏன்னா கட்டாரா ஜெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாள். அதை பார்த்து இவன் கட்டாராவை திட்டிகிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி கட்டாராவும் நீ மட்டும் என்ன ஒழுங்க, நீ சாய் கூட பழனியில் அவரு கெட்டவர் தான், 2 பேர் மணி தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டே போயிட்டு இருப்பாங்க. சடனாக இவங்க போகிற டனல் மூடி இருக்கும். ஓஹோ நம்ம தப்பான வழி வந்துட்டோம் போல், வேறு வழியில் போகணுன்னு திரும்பி போகிறாங்க. பார்த்தா வந்த வழி மூடி இருக்குது. இதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போனா அந்த டனல் நிலையானது கிடையாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும்.
நம்ம எப்படி தான் எங்கேருந்து வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மிருகத்தோட சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஹே கட்டாரா, நான் கேட்டு உண்மைதானா? உனக்கே சவுண்டு கேட்டு கேட்குறப்ப அவளை ஆமான்னு சொல்லுவா. பார்த்தா பெருசாக கரடி மாதிரி உருவம் வருது. அதை பார்த்து ரெண்டு இது கல் விட்டுருது. ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தெரிச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கரடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சாக்காவை பிடிக்கிறப்ப கட்டாராக்கு வந்துடுது. அவள் வாட்டர் பண்ணி யூஸ் பண்ணி சாக்கா காப்பாற்றுறா. ரெண்டு பேரும் ஓட்டே இருக்காங்க. பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு முட்டு சந்து அங்கே மாட்டிட்டாங்க. அவ்வளோதான் கட்டாரா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்மளோட சொர்க்கத்து போகிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை பிடிச்சிருப்பாங்க. செத்துருன்னு பார்த்தா அந்த கரடி எதுவும் பண்ணியிருக்காது. பக்கத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அப்போ தான் கட்டாராக்கு ஒரு விஷயம் புரிய வருது. உமேஷ் என்ன சொல்லியிருப்பாரு, காதல்னால இருட்டான பகுதியில் கூட வெளிச்சத்தை கொண்டு போய் சொல்லியிருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கு. இவங்க டனலுக்கு வந்தப்போ அண்ணனை தங்கச்சி சண்டை போட்டுருப்பாங்களே, இதனால அந்த கரடிக்கு வந்திருக்கு. பட் சாகிறப்ப கடைசியில் ரெண்டு பேரும் ஒத்துமை மாறி இருப்பாங்களே, அதனால் அந்த கரடி எதுவும் பண்ணாமல் இருக்குது. ஸோ அவர் சொன்ன லவ்ங்கிறது அன்பையும் குறிக்குது. அதனால தான் இந்த கரடி நம்மளை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கரடியை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கரடிக்கு கண்ணு தெரியாது. நம்ம உணர்வுகளை வச்சு தான் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம கோவமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, அதை நம்மளை கொண்டுரும். இன்கேஸ் நம்ம அன்போட காதலோடு இருந்தோம்னா அது எதுவுமே பண்ணாது. இது நம்ம கட்டாரை இப்போ தான் புரிஞ்சுக்கிறா. தென் அதுக்கிட்ட சாக்கா அந்த கரடிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஹே, நாங்கள் எப்படியாவது அரண்மனைக்கு போனோம், இங்கே இருக்க வழி சொல்லு, உன்னால எங்களை கூட்டி போக முடியுமான்னு கேட்குறப்ப அதுவே ஒரு டனல் தோண்ட ஆரம்பிக்குது. அதோடய சாக்காவே கட்டராவையும் அந்த பக்கம் கூட்டி போயிட்டுருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் ஏங்க காமிப்பாங்க. பூமி ஏங்க ஒரு இடத்துக்கு கூட்டி போவார். ஏங் 100 வருஷமாக காணா போனில, இந்த உலகத்தை காப்பாற்ற முட்ட, இதனால் நீ ஒரு சவால் எதிர்கொண்டாகணும். உனக்கு எனக்கும் இப்போ மேட்ச்சு, நீ என்னை தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்கிறப்ப ஏங்க ஒன்றுமே புரியல. பார்த்தா திடீர்னு பூமி ஏங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆங்க முடிஞ்சளவு தடுத்து நிறுத்திட்டே இருக்கான். ஹே பூமி, உனக்கு என்னாச்சு, எதுக்கு இது மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நீ தான், நீ அவ்வளோ சீக்கிரம் அவதாரம் மாற முடியாது. அவதாரம் மாறாதுங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம். கஷ்டமான நேரத்தில் கூட நீ நிறைய முடிவுகள் எடுத்தாகணும். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். நீ முடிஞ்ச நான் தோக்கடிச்சுக்காமன்னு சொல்கிறப்ப ஆங்க் என்ன செய்ய தெரியல, பூமிக்கிட்ட சண்டை போட்டே இருப்பான். ஒரு கடத்து மேலே பூமி அவர் எர்த் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேலே இருக்கிற பாறைகள் எடுத்து ஆங்க் மேலே போட்டுட்ருக்காரு. ஆங்கோட ஏர் பண்ணி யூஸ் பண்ணி அந்த கல்லாம் தூக்கிட்டு இருப்பான். பட் அவர் அவன் மேலே மட்டும் போடாமல் தாமலை போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் ஆங்கோட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு ஒன்றால் காப்பாற்ற முடியாது பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் மேலே கல்லை போட்டுக்குவாரா. ஆங்க் என்ன செய்ய தெரியல, திரும்ப ஏர் பண்ணி யூஸ் பண்ணி அந்த கல்லை தூக்கிட்டு இருப்பான். பூமி என்னால் முடியல, ப்ளீஸ் இதை விட்டுரு, எப்படியாவது நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப எதுக்கு எங்கள் மேலே பரிதாபப்படுற, நான் இப்போதைக்கு எதிரி தானே, எனக்கு கொள்ள விட்டுரு, நான் பேசாமல் செத்து போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லை நீ இப்போ வரைக்கும் நண்பன் தான், நான் உன்னை சாவடி கூட மாட்டேன்னு சொல்கிறப்ப இது கேட்டு பூமிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அவர் அசையாமல் அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. கரெக்டாக அப்போ தான் சாக்காவும் கட்டாராங்க வருவாங்க. அரசர் அப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க. எப்படியும் நம்ம ஆங்கு அந்த கல்லெல்லாம் கீழே போட்டுருவான். பூமி ஆங்க திட்டுவார், டேய் இப்போ நீ ஏமாத்தானே ஜெயிச்சிருக்க, உன்னால் ஒரு அவதாரம் என்னையே காப்பாற்ற முடியலையே, உன்னால் எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் சொல்லுன்னு கேட்குறப்ப எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. 100 வருஷம் முன்னாடி நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். பட் இப்போ எனக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க. நான் இந்த விட மாட்டேன், கண்டிப்பாக இந்த உலகத்தை காப்பாற்றி தீருன்னு சொல்கிறப்ப பூமிக்கு நம்ம ஹீரோமான நம்பிக்கை வருது. சேரா நண்பா, உனக்கு ட்ரைனிங் தரங்கிற பேரில் ரொம்ப சோதிச்சிட்டேன், வா நம்ம இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு திரும்ப ஜாலி முடிவு போயிடுவார். நல்லா ஃபன்னாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆங்கு, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நம்ம சறுக்கு விளாடுவோம்ல, அது இப்போ விளாடாமான்னு கேட்குறப்ப ஆங்கு சிரிக்க ஆரம்பிப்பான். பார்த்து ஹெட் பண்ணிக்கிட்டு சறுக்கு விளாடுவாங்களே, அதில் ஆங்கு பூமி சமாஜாலியாக போயிட்டுருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. அவங்க அங்கிள் அடிபட்டுருக்குல, அதனால ஜூக்கோ கூட்டி போயிட்டுருக்கான். அப்போ ஜூக்கோக்கு ஒரு பல விஷயம் ஞாபகம் வருது. பார்த்தா ஜூக்கோ அவங்க அப்பாவோட சண்டை போட்டிருப்பான். அதில் கண்ணில் அடிபட்டிருக்கோம், அதனால தான் கண்ணில் தழும்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாரு. எப்போ நீ அவதாரம் கண்டுபிடிக்கிறியோ அப்போ நாட்டுக்கு வந்தால் போதும் சொல்லியிருப்பாரு. இவனு சேர்ந்து ஃபைனான்ஷியல் விட்டு வெளியே வந்திருப்பான். அப்போ அவன் கூட உறுதுணையாக இருந்தது அவங்க கிளையரை தான். நீ எங்கே போனாலும் சரி, எனக்கு தங்க ஒரு இடம் தான் போதும், நான் உன் கப்பலை உங்க கூட வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க கிளையர் ஒரு ஃப்ரெண்டாக கூட வந்திருப்பாரு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அப்போ தான் கரெக்டாக மேலே ஏதோ ஒன்று பறக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஆப்பா தான். ஆப்பா மேலே ஏறி ஆங், கட்டாரா, சாக்கா 3 பேரும் நாதன் வாதட்டு போயிட்டுருக்காங்க. இதை நம்ம ஜூக்கோ பார்க்குறான். அவன் நினச்சா அவதாரை ஃபாலோ பண்ண போக முடியும். பட் நம்ம அங்கிளுக்கு அடிபட்டிருக்கே, அவரை தான் காப்பாற்றணுன்னு அவங்க கிளையரை காப்பாற்றுறான். லைட்டாக அவன் மனசில் சின்னதாக ஒரு மாடு ஏற்பட்டுருக்கு. இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. இப்போ நம்ம ஆங் எல்லாருமே நாதன் வாட்டர் ட்ரிப் போகிறாங்க. அந்த நாதன் வாட்டர் ட்ரிப்பில் என்ன பிரச்சனை வரப்போகுது, ஃபயர் நேஷன் அங்கே எப்படி ஒரு அழிவு ஏற்படுத்த போகிறாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட பார்த்தா தான் தெரியும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பார்க்க மிஸ்டர் ஹாலிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.